Aravali sir, Director, Tamil Nadu Coconut Development Board. And I would also like to welcome Dr. T. Kannayan sir, Mr. R. Gunasekaran sir, CEO, and Dr. M. Senguttavan sir, Principal and in charge of PSG Arts and Science College. And I would like to invite Mr. Shankar, alias VJ in Sun TV Network, and he is the creative head. And along with that, I would like to invite all the social coaches, La and Foundation, and special thanks to all the principals of all the corporation schools and the students who have come here, and wish all the best for all participation in this certification program. And so to start with, let me give you an explanation about why this law sustainability practitioner certification is very important. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாம் இந்த ஒரு 4-5 மாதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்ததா? ஓகே. எதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கலாக கற்றுக்க சொன்னாங்களா? ப்ராக்டிக்கலாக நிறையா கேம்ஸ் எல்லாம் அவங்க கூட விளையாண்டாங்களா? அது ரொம்ப கொஞ்சம் ஃபன் லேர்னிங் மாதிரி இருந்ததா? உங்கள் சோஷியல் கோச்சஸ் எல்லாரையும் பிடிச்சதா உங்களுக்கு? அதில் என்ன நாங்கள் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமில் என்ன ஆட் பண்ண நினச்சோன்னா, டிசைன் திங்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து அந்த கான்செப்டை ஒரு ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு போகிறதுக்குள்ள ப்ராசஸ் டெக்னிக். அதை வந்து உங்களுக்கு இந்த கரிக்குலம், இந்த சர்டிஃபிகேஷன் மூலிமா ஒவ்வொரு சோஷியல் கோச்சஸும் ஒவ்வொரு இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கையாளுறது ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாங்களா? ப்ராசஸ்னால் என்ன? செயல் திட்ட படிகள். ஓகேயா? முதல் ஸ்டெப் என்ன, 2வது ஸ்டெப் என்ன, 3வது ஸ்டெப் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா உங்களுக்கு? ஏன் இருந்தது? ரொம்ப டீச் பண்ணாமல் உங்களை எல்லாரையும் பங்கு பெற வச்சாங்களா? ஸோ அதுதான் இந்த சர்டிஃபிகேஷனோட நோக்கம். ஸோ இது வந்து இப்போது நாங்கள் டெக்னாலஜி டைரக்டராக இருக்கிறச்ச ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அந்த ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு ரியாக்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் தயார்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ நம்ம பூமியில் காற்று, நெருப்பு எல்லாம் இருக்கு இல்லையா? உங்களை சுற்றி தாவரங்கள் இருக்கா, மரங்கள் இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா? யார் நோ சொன்னீங்க? கை தூக்கலாம். அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ தான் கரெக்டாக எல்லாம் கை தூக்குறீங்க. ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் கிடையாதுல்ல? அதுதான் உங்களுக்கு அது அந்த மனநிலை வந்து மாற்றம் கொண்டு வர்றது தான் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமோட இது. உங்களுக்கு வந்து சுற்றி இருக்க பூமியில் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள், மரம், தாவரங்கள், மிருகங்களாக இருக்கட்டும், பிராணிகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒருவருக்கொருவர் தொடர்புடையதா? இது எனக்கு தெரியல நாங்கள் வளரும்போது. ஓகே. இப்போ நம்ம ஃபார்மிங் ஃபேமிலியில் பிறந்திருந்தோம். பட் ஆனால் நாங்கள் எல்லோரும் வெளியில் போய் அப்ராடில் கிராஜுவேட் பண்ணி அங்கே இருக்க சிட்டிசனை க்ரோ பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை கொஞ்சம் அங்கே இருக்க நாலேஜை இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் லா ஃபவுண்டேஷனோட ஸ்டோரி. ஸோ அதில் வந்து இந்த நிலைத்தன்மை மனப்பாங்கு எப்படி செயல்வடிவப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரிசோர்ஸஸ் இருப்பாங்க. இப்போ நான் ரிப்போர்ட் பண்ண பாஸஸே வந்து தே கான்ட்ரிபியூட்டட் இன் திஸ் ரிசர்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி கேன் கிரியேட் திஸ் மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜியில் உங்களுக்கு ஒவ்வொரு மெச்சூரிட்டி லெவல் வச்சுருப்போம். உங்களை எப்படி சின்ன வயசுலேருந்து பக்குவப்படுத்தி உங்களை எப்படி இயற்கையோட சார்ந்த வாழ்க்கையை ஒன்றிணை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நிலைத்தன்மை மனநிலை எப்படி ஒரு ஆஃபீஸில் 2 ஜென்ரல் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு ஹெட் இருக்கார். அவரோட டைரக்டர், சரிங்களா? அவரை பார்க்குறதுக்கு டெய்லி அவரோட ஃப்ரெண்டு வர்றார் ஆஃபீஸ்க்கு. வரும்போது அவங்க 2 பேரில் ஜென்ரல் மேனேஜர் 1 க்ராஸ் பண்ணும்போது பரபரப்பாகவே இருக்கார்.
அவர் வெளியில் போகிறாரு, உள்ளே வராரு, மீட்டிங் வைக்கிறாரு, எல்லாம் பார்க்குறாரு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காந்துருக்கவர் அவர் பாட்டுக்கும் அவர் சிஸ்டத்தை பார்க்குறது, அப்படியே வேலையை பார்த்துட்ருக்கார். இது ஒரு 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அப்போது ஒரு கட்டத்தில் அவர் ஃப்ரெண்டுக்கு தோணி அவர் அந்த டைரக்டர்கிட்ட கேட்குறாரு, இவங்க 2 பேரில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறா? இந்த பையன் வேலையே பார்க்க மாட்டேங்கிறான். ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர் பரபரப்பாகவே இருக்கார். உங்களுக்கு யார் அதிக வேல்யூ ஆட் பண்ணுறா அப்படின்னு. அப்போது உங்களுக்கு என்ன தோணுது, யார் நிறையா வேல்யூ ஆட் பண்ணியிருப்பான்னு? ஜெனரல் மேனேஜர் 1 ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், 2 ஆக்டிவாக இல்லை. யார் நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 சும்மா தான் உட்காந்துருக்காரு. 1 அப்போது நீங்கள் கண்ணால் பார்க்குறத அப்படியே நம்பிடுவீங்க. அப்புறம் 1 நீங்கள் இதில் அவர் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, இல்லை உங்களோட கணிப்பு தப்பு, ஜெனரல் மேனேஜர் 2 தான் அதிக எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணார். ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருத்தவங்களோட மனநிலை நம்ம சுப்பீரியராக இருக்கவங்க இல்லையா, அவங்களோட ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணுற மாதிரி சிட்டிசன்ஸ் இருந்தோன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸு சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக ஆகிடுவாங்க. பணம் கிடைக்குது அப்படி இல்லாமல் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் வெறும் நாட்டை மட்டும் காக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம போய் படிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வர்றீங்க, நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுறீங்க, நீங்கள் உங்களோட அறிவை எப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கலாம்? அதெல்லாமே மனநிலை சார்ந்தது தானே. இப்போது உங்களை சுற்றுச்சூழலில் இருக்கிறாங்கன்னா அவங்க வேறு ஸ்கூலில் சேர்ந்தவங்கள நீங்களும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டுன்னு பகிர்ந்து வாழலாம். அதுதான் நம்ம இந்த சஸ்டைனபிலிட்டி மைண்ட் செட்டில் சொல்ல வரோம். வேர் வி வாண்டட் டு அட்ராக்ட் வெஸ்டர்ன் இண்டியன்ஸ். அங்கேயே இருந்துடாமல் இப்போ நான் இது பண்ணுறதே எங்கள் கார்ப்பரேட்டில் இருக்க பீங்ஸ் எனாமஸ் அறிவு இருக்கும் அவங்களுக்கு. பட் இங்கே சோஷியல் டெவலப்மெண்ட்டில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த பாலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டில் காணப்படுவாங்க. ஸோ அதுக்கு பயந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம இந்த லா ஃபவுண்டேஷன் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு பண்ண ஸ்லோவாக வந்தோம். இதுக்கு வழிமுறைந்த நிறைய ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், அப்புறம் எஸ்பெஷலி கார்ப்பரேஷன் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அப்புறம் கமிஷனர் சார் மிஸ்டர் சிவகுரு சார், அவங்களோட முன்னிலையில் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணினோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்த டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் and our social coaches especially, I don't have all the names here, but especially Miss Haripriya and Pondarshini did a very good job. And apart from that we all have other Santosh அவர் தெரியும், அப்புறம் கொஞ்சம் பேர் வர மாட்டேங்குது. So but I would really like to appreciate all of you for the hard work and this congratulations to all of you again. Thank you so much. Yeah.